அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று அதாவது 14/3/2024 பங்குனி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை, பஞ்சமி திதி. அப்புறம் பரணி நட்சத்திரம் சாயங்காலம் 4:55 வரைக்கும், அதற்கு மேலே கிருத்திகை நட்சத்திரம். இப்போது ராகு காலம் எப்படின்னா 1:30லேருந்து 3 வரைக்கும் மத்தியானம். அதே மாதிரி யமகண்டம் காலையில் 6லேருந்து 7:30 வரைக்கும் நல்ல நேரம், 10லேருந்து 11:30 வரைக்கும் நல்ல நேரம். அதே மாதிரி சந்திராஷ்டமம் கன்னிராசிக்காரங்களுக்கு நிறம் போட வேண்டியது மஞ்சள், சந்தன கலர், பிஸ்கட் கலர் அந்த மாதிரிப்பட்டது போட்டுக்கலாம். கூடாத நிறம் பிங்க் அல்லது மெரூன். ஆமாம். காலையில் உருளைக்கிழங்கு சாப்பிட்டுட்டு எந்த வேலையும் ஆரம்பிக்கிறது. உருளைக்கிழங்கு அல்லது தேங்காய் அல்லது கேபேஜி அல்லது காலிஃப்ளவர் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போது ஜோதிட குறிப்புகளில் என்னென்னா, நேற்று மேசராசியை பற்றி கொஞ்சம் சொல்லியிருந்தோம். இன்றைக்கி கூட மேசராசியை பற்றி சில குறிப்புகள் சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கோங்க. அதாவது மேசராசி, மேசராசி அல்லது மேச லக்னம், அதில் பிறந்தவங்க, மேசம் அம்சத்தில் பிறந்தவங்க பொதுவாகவே நல்ல உடலில் பலம், ரெசிஸ்டன்ட் பவர் நல்லா இருந்துக்கிட்டு இருக்கும். சீக்கிரம் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிறதில்ல, இன்ஃபெக்ஷனுக்கு ஆளாக மாட்டாங்க. அப்பப்போ சில காயம், புண்ணு, தழும்பு வரக்கூடியது, இந்த மாதிரிப்பட்ட ஆக்சிடெண்ட்ஸ் இதெல்லாம் கூட அப்பப்போ நடந்துக்கிட்டே தான் இருந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா அந்த மார்ஸ் அம்சத்தில் பிறந்திருக்கிறீங்க இல்லையா, மார்ஸை ஆக்சிடெண்டல் பிளானட்டுன்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன காயங்கள் அப்பப்போ அடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதனால் தலையில் அடிபட்டுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. அதே மாதிரி இவங்க எல்லா விதமான விளையாட்டுகளையும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. முக்கால்வாசி விளையாட்டை விளையாடுறதுக்கு கூட அதில் கலந்துக்குவாங்க. ஆமாம். இதே மாதிரி அவங்களுக்கு பிடித்தமான செயல்னால் டிரைவிங் பண்ணுறது தான். வண்டியை கொடுத்துட்டு அவங்க பாட்டு பசி தூக்கம் இல்லாமல் ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு எப்படின்னா, எல்லா விஷயத்தில் உள்ள பாசிட்டிவ் தான் எடுத்துக்கிடுவாங்க, எல்லா விஷயத்தில் உள்ள நன்மையை தான் எடுத்துக்கிடுவாங்க. அதிக அளவில் எப்படின்னா காசு சேர்க்கணுங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டு இருக்கும். காசை சேர்க்கறதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், எடுத்து செலவு பண்ணுறதுலேயும் இன்ட்ரெஸ்ட் தான். சேர்ப்பாங்க, மொத்தமாக எடுத்து செலவு பண்ணிடுவாங்க. நாளைக்கு வேணும்னு நினைக்கக்கூடிய மென்டாலிட்டி கிடையாது. இவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஆக்டிவாக செயல்படுறதுனால சில சமயங்களில் துடுதுடுன்னு எடுத்து காசை வேறு எதுலையாவது சேரில் அதில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதனால் நஷ்டம் அடைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. ஓகே. இவங்க இன்னைய பொழுது நல்லபடியாக சந்தோஷமாக போகணும்னு தானே தவிர, நாளைன்னு ஒன்று இருக்குது, நாளைக்கு வரோம், அதை பற்றி நினைக்கணுங்கிற நம்பிக்கை, அந்த எண்ணங்கிறதே இவங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி எப்படின்னா, இவங்க வருமானத்துக்கும் செலவு செய்கிறதுக்கும் சம்மந்தமே இருக்காது. திடீர்னு மூடு வந்துன்னா கடை வாங்கி கூட செலவு பண்ணிடுவாங்க, அந்த மாதிரிப்பட்டவங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுல ரொம்ப கில்லாடி, கெட்டிக்காரங்க. அந்த அட்வைஸ் படி நம்ம நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறதில்ல. அட்வைஸெல்லாம் மற்றவங்களுக்கு தானேங்கிற மென்டாலிட்டி உடையவங்க. இவங்க ஆக்டிவாக துடிப்பாக செயல்படுவாங்க, எதையும் கற்றுங்க. ஆனால் நிதானமாக யோசித்து முடிவெடுத்தால் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக. அதனால் மேசராசி அன்பர்கள் எதையுமே கொஞ்சம் நிதானமாக யோசனை பண்ணி முடிவெடுங்க. நாளை இன்னும் சில குறிப்புகளோடு மீண்டும் சந்திப்போம். ஓகே. இப்பொழுது 12 ராசி பலன்களுக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. இப்பொழுது பிரைமரி எஜுகேஷனில் ரொம்ப கம்மி மார்க் வாங்கிட்டு இருந்தவங்க இப்போ ஓரளவு நல்ல மார்க் வாங்குறீங்க. அதாவது எஜுகேஷன் கொஞ்சம் பிக்கப் ஆகிட்டீங்க. ஓகே. பெரும்பாலும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராசிக்காரங்களுக்கு காதல் கல்யாணம் தான் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸாக இருந்தார். கொஞ்சம் பிடிவாதம், முன்கோபம், அவசரம், ஆத்திரம் எல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட ஆள் இப்போ நீங்கள் ரொம்ப பொறுமைசாலியாக மாறிட்டீங்க. ஆமாம். வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல காலம், நல்ல பதில், நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். அடுத்து ரிஷப ராசிக்காரங்க, துபாய் அல்லது மலேசியா போன்ற நாடுகளில் இருந்து தொடர்பு உங்களுக்கு கிடைக்குது. பணம் கொஞ்சம் ஜாஸ்தி செலவாகிக்கிட்டு இருக்குது. அதே சமயத்தில் மகன் அல்லது மகள் மூலம் உங்களுக்கு வருமானம், எக்ஸ்ட்ரா வருமானம் வருது. ஆமாம். கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் கூட நல்லதாக இருந்துக்கிட்டு இருக்குது. உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மியாகிட்டு வருது. அதனால் கொஞ்சம் சத்துள்ள பொருட்களை சாப்பிட்டுக்கோங்க. அடுத்தால மிதுன ராசிக்காரங்களுக்கு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லாமலே சொந்த முயற்சினால் ஒரு நல்ல நிலையை அடையக்கூடிய நீங்கள்
பல தொழில்கள் செய்கிறீங்க. ஆமாம். அதே சமயத்தில் வந்து ஏதாவது போராடித்தான் ஜெயிச்சிருக்கீங்களே தவிர ஏதோ அதிர்ஷ்டத்தினால மேலே வரல. உங்கள் உழைப்பு, உங்கள் திறமை, உங்கள் சாமர்த்தியத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல லெவல் ரீச் பண்ணியிருக்கிறீங்க. அதிர்ஷ்டம் இப்போ தான் ஓரளவு எட்டி பார்க்குது. அதை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பு நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், பெரிய லெவலில் உள்ள ஆட்களோட தொடர்பு உங்களுக்கு கிடைக்கிறது. அந்த கிடைக்கிற வாய்ப்பை உபயோகித்து கொண்டு அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போயிடுவீங்க. ஓகே. அடுத்து கடகராசி. உத்தியோகம் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குது. அதாவது வந்து பேங்கிங், டீச்சிங்கு, ஹெச்ஆர் இந்த துறைகளில் இருந்து நல்ல ஒரு வாய்ப்பு வருது. எவ்வளோக்களவு சோம்பேறியாக இருந்தீங்களோ அவ்வளோக்களவு இப்போ ஆக்டிவாக இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமாம், இன்னும் 10 நாளைக்கு நல்லா சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அடுத்து சிம்மராசி. வெளியூர்லேருந்து வரமுன்னா எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தி இன்னும் வந்து சேரலை. இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் வெயிட் பண்ணணும். பண விஷயத்தில் வந்து எப்படியோ ரொட்டேட் பண்ணி சமாளிச்சிருந்தீங்க. ஆமாம், வெஹிக்கிள் தான் அப்பப்போ கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்குது. இப்போது வந்து கல்யாணம், என்கேஜ்மெண்ட் நடக்கிறவங்களுக்கு ரொம்ப பொறுமைசாலியான மனைவி கிடைக்கிறாங்க. அலைச்சல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் கூட வெற்றிங்கிறது இன்னும் கைக்கு வந்து சேரலை. வரும், நம்பிக்கையோடு காத்திருப்போம். கன்னியாராசி. கால் வலி, கண் அப்பப்போ துடிக்கிறது போன்ற பிரச்சனைகள் கொஞ்சம் ஏற்படுது. ஆமாம், மனக்குழப்பம் கூட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டு இருக்குது. கர்ப்பிணி பெண்கள், அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க வந்து உடல் கஷ்டமான வேலையை செய்ய வேண்டாம். கணவன் மனைவி கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமாம், ஒன்று என்னென்னா இந்த நில சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து இன்றைக்கி உங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆயிடுது. அதே பெரிய ரிலீஃப் உங்களுக்கு. அடுத்து துளாராசி. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் கூட கொல்லிக்கு உங்களோட சுப்பீரியர்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்குது. பணவரவு திருப்தி போதும். ஆமாம், அதே மாதிரி கணவன் மனைவி உறவு கூட நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. உங்களோட சுப்பீரியர்ஸுக்கு நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணி அதனால் நீங்கள் வந்து அவர்கிட்ட நல்ல பேரை சம்பாதிச்சு கொள்கிறீங்க. அந்த வெளி வேலையாக இருக்கலாம், கம்பெனி வேலையாக இருக்கலாம். அதே மாதிரி வந்து புதிய தொழில் ஏதாவது சைடு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைப்பீங்க. ஆரம்பிக்கிறது நல்லது, ஒன்றும் நெகட்டிவ்லாம் ஒன்றும் கிடையாது. அடுத்து விருச்சிக ராசி. நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க டாக்டர்கிட்ட போய் செக்கப் பண்ணிக்கிட்டது ரொம்ப நல்லது. ஆமாம், சின்ன ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், வீடை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப காசு செலவு பண்ணிங்க. வீடை அழகுபடுறதுக்கு அதை வாங்கி வச்சோம், சீனரியை வாங்கி மாட்டோம்னு கொஞ்சம் ஜாஸ்தி செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த டீப் ஸ்லீப்புங்கிறது வரமாட்டேங்குது. அப்பப்போ தூக்கத்தில் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதாவது படுக்கும்போது கொஞ்சம் வெதுவெதுப்பான கொஞ்சம் சூடான பாலை குடிச்சிட்டு போங்க, நல்லது. அடுத்து தனுசு ராசி. எதிர்பாராத பணவரவு இருந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு ஒரு பொருள் ஒன்று உங்களுக்கு வாங்கக்கூடிய சூழலில் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. கட் அண்ட் ரைட்டு, அதே சமயம் கரெக்டாக பேசுகிறீங்க. சோம்பல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டு இருக்குது. நாகதேவதை கோயிலுக்கு போயிட்டு வணங்கி வாங்க, எல்லாம் சரியாயிடும். அடுத்து மகர ராசி. ட்ரேடிங் செய்தவங்களுக்கு கொஞ்சம் லாபம் நல்லா வருது. உங்களை வந்து வெறுத்து ஒதுக்குறவங்க கூட இப்போ வந்து நட்பு பாராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், ஸ்கின் அலர்ஜிக்கு சரியான மருந்து வந்து கிடைக்குது. இது வரைக்கும் எவ்வளோ மருந்து யூஸ் பண்ணிக்க சரியாகலை, சரியான மருந்து கிடைக்குது. அதே மாதிரி கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து திருமணம் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுது, நிச்சயமாக நடக்கிறது. உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க. பர்டிகுலராக வந்து ட்ரைகாஃப் வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், அதாவது ஸ்மோக்கிங் பழக்கம் இருக்கிறவங்க அதை கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்து கும்பராசி. கூட பிறந்தவங்களோட தேவையில்லாமல் சண்டை வந்துக்கிட்டு இருக்குது. பேச்சில் வந்து கொஞ்சம் ஹார்ட் வேர்ட்ஸ், அதாவது கடினமான வார்த்தை வந்து விழுந்துக்கிட்டு இருக்கு. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து உங்கள் கண்ட்ரோல் இல்லாமலே அந்த வார்த்தை வந்து தடித்த வார்த்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா, வந்து விழுந்துருது. பெற்றோர் வந்து அவங்களோட பாடி, உடல்நிலை நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா சப்போர்ட்டிவாக தான் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து அண்ணன் தம்பி சண்டை நடந்தால் கூட உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டே போய்கிட்டு இருக்கு. அதனால் மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்பாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அடுத்து மீனராசி. மீனராசிக்கு ஃபைனான்ஸ் ஸ்டேட்டஸ் நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. குடும்பம் குழப்பமாக இருந்துக்கிட்டு இருந்தெல்லாம் தீர்ந்துருது, ஓரளவு பரவாயில்ல. பேச்சில் வந்து கொஞ்சம் பணிவாக பேசி எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டீங்க. அதையே வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. அந்த பணிவுங்கிறது உங்களுக்கு எப்போவுமே வெற்றியை கொடுக்கும்.
வீட்டில் வந்து கொஞ்சம் திஷ்டி ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு இருக்கிற ஒரு ஃபீலிங்கில் வீட்டில் ரொம்ப நெகட்டிவ் ஆகிடுச்சுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. உண்மை கூட அதுதான். அந்த வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் தான் வீட்டில் எவ்வளவு இருந்து கூட ஒரு சந்தோஷம் இல்லாத சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்கு. சாயங்காலம் வந்து இந்த கற்பூரம் சுற்றி போடுறது அந்த மாதிரி திஷ்டி எடுத்துக்கோங்க. ஓகே நண்பர்களே, இப்பொழுது 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை தெரிந்து கொண்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். நன்றி. உங்கள் பாலு.